வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஐடி கார்டு க்ரியேட் பண்ணுற எப்படின்னு பற்றி பார்க்கலாம். எக்ஸலில் டைப் பண்ண டேட்டாஸ் அதை என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக குரலில் இம்போர்ட் ஆகிரும். அப்புறம் பிக்சர்ஸுடைய ஃபோல்டரை நம்ம க்ரியேட் பண்ண சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, அதை பிக்சர் இன்சர்ட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வச்சுருக்க கார்டோடைய சைஸ் டிஃபால்ட் சைஸ் 8.5 5.4 சென்டிமீட்ரு. பிக்சர் எங்கே இருக்குது அந்த லொக்கேஷன் மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் போதும், ஸ்பெசிஃபிக்காக காட்டினா போதும். இப்போ ஒவ்வொரு பிக்சரும் அந்தந்த பேஜில் ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆகிரும். இதை நம்மளுடைய சாஃப்ட்வேர் ஆட்டோ பவர் கிளிக் பண்ணுறோம் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரேமில் ஆட்டோமேட்டிக்காகவே பிக்சர் ஸ்டோர் ஆகிரும். அப்புறம் இது தனித்தனி பேஜ் இருக்கு இல்லையா, தனித்தனி ஜேபிஜி எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் அடுத்து 12/8 அந்த 12/18 எனி கஸ்டம் டிசைனில் நீங்கள் அரேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் அந்த மல்டி பேஜ் எக்ஸ்போர்ட்டர் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரில் எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படிங்கிற அந்த அட்ரஸை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷன் பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அப்புறம் எக்ஸ்போர்ட். எல்லா கார்டும் இங்கே தனித்தனி இது ஜேபிஜி ஆயிரும். இதை நம்ம 12/8 ஆர் எனி கஸ்டம் டிசைன் அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிக்சர் அரேஞ்சர் இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு நம்ம என்ன சைஸுக்கு பிரிண்ட் எடுக்க போகிறோம், 12/8 ஆர் எனி கஸ்டம் டிசைன். அடுத்து கார்டோடைய சைஸு 8.5 5.4. இதில் எத்தனை கார்டு அப்படிங்கிறது இங்கேயே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த இருக்கக்கூடிய ஃபோல்டரு அந்த ஃபோல்டர் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே 12/8 எனி டிசைனில் ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் ஆகிரும். இதை நீங்கள் என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் நம்ம மல்டிபிள் ஏஜ் எக்ஸ்போர்ட்டில் கிளிக் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எந்த ஃபோல்டரில் வேணும் அப்படின்னு கேட்கலையா, அதை நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அவுட்புட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே பிரிண்ட்டுக்கு ஸோ திரும்ப கூட என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணிக்கிறேங்க. எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்க 12/8 இருக்கு இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அடுத்தடுத்த பேஜஸை புதுசாக க்ரியேட் ஆகிரும்.